வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போது ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அசோகா அல்வா மாதிரி இருக்காது, ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பருப்பு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பருப்பில் சேர்த்த சர்க்கரை பத்துதான்னு பாருங்கள். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல, அதனால் பத்தாது. அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் அவ்வளோவா தேவைப்படாதுங்க. இப்போ நான் கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இந்த கலரே போதும். நான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெய் அதிகம் சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது டேஸ்டியான பருப்பு கேசரி தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.